வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. பாஞ்சாலியின் சுயம்வரத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி வதந்திகள் அஸ்தினாபுரத்திற்கு வந்ததும் விதுரன் மகிழ்ச்சி அடைந்து வேகமாக திருதராஷ்டிரனிடம் சென்று, திருதராஷ்டிரனே, நம்முடைய குலம் பலம் அடைந்து விட்டது. துருபத ராஜன் மகள் நமக்கு மருமகளாகிவிட்டாள். நமக்கு நல்ல காலம் என்றான். துரியோதனனிடம் இருந்த அளவு மீறிய பச்சாதாபத்தினால் அறிவை இழந்த திருதராஷ்டிரன் விதுரன் கொண்டு வந்த செய்தியை தவறாக பொருள் செய்து கொண்டான். துரியோதனனும் சுயம்பரத்திற்கு போயிருந்தான் அல்லவா, அவன்தான் திரௌபதியை அடைந்து விட்டான் என்று எண்ணி, நல்ல காலம், நல்ல காலம், உடனே போய் மருமகள் திரௌபதியை அழைத்து வா, பாஞ்சாலியை தகுந்த மரியாதையுடன் வரவேற்பதற்கு நல்ல ஏற்பாடுகளையும் தாமதமின்றி செய் என்றான். இதை கேட்ட விதுரன் உண்மையில் நடந்ததை அவனுக்கு சொன்னான். பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். துருபதன் மகளை அர்ஜுனன் அடைந்தான். பாண்டவர்கள் ஐவரும் மந்திரபூர்வமாக அவளை பாணிகிரகணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் குந்தி தேவியுடன் துருபதனுடைய பாதுகாப்பில் க்ஷேமமாக இருக்கிறார்கள் என்று விதுரன் சொன்னதை கேட்ட திருதராஷ்டிரன் ஏமாற்றமடைந்தான். ஆயினும் தன்னுடைய ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளாமல், விதுரனே, நீ சொல்லியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கிற்று. அன்புக்குரிய பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? நெருப்பில் மாண்டார்கள் என்று அல்லவோ துக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நீ இப்போது கொண்டு வந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை பூரிக்க செய்கிறது. துருபதன் மகள் நமக்கு மருமகளா? நல்லது, நல்லது, எல்லாம் நல்லது என்று திருதராஷ்டிரன் சொன்னான். திருதராஷ்டிரன் உள்ளம் 2 கூறுகளாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றது. இவ்வாறே உலகத்தில் பல ஆன்மாக்கள் துயரப்படுகிறார்கள். தர்மம் அதர்மம் இரண்டும் கலந்த உள்ளங்கள். பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலிருந்து எப்படியோ தப்பி பிழைத்து 1 வருஷ காலம் மறைவாக இருந்துவிட்டு இப்போது பாஞ்சால வல்லரசனுடைய மகளை மனைவியாக பெற்று முன்னைவிட அதிக பலம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதைக் கண்டு துரியோதனனுக்கு முன்ன இருந்த பொறாமையும் விரோதமும் இருமடங்காயின. மாமா, பயமாக இருக்கிறதே. புரோச்சனனை நம்பி கெட்டோம். நம்முடைய சூழ்ச்சியெல்லாம் வீணாயிற்று. நம்முடைய பகைவர்களான இந்த பாண்டு புத்திரர்கள் நம்மை விட சாமர்த்தியசாலிகள். தெய்வமும் இவர்களுக்கு துணையாய் இருக்கிறது. மரணம் இவர்களை எட்டவே எட்டாது போல் இருக்கிறது. திருஷ்டத்யும்னனும் சிகண்டியும் இவர்களுக்கு துணையாகிவிட்டார்கள். என்ன செய்வது என்று துரியோதனனும் துச்சாதனனும் சகுனியிடம் முறையிட்டார்கள். கர்ணனும் துரியோதனனும் அந்தகனான திருதராஷ்டிரனிடம் சென்று, விதுரனிடம், நீர் இது நல்ல காலம் என்று சொன்னீரே, பாண்டவர்கள் நமக்கு விரோதிகளாயிற்றே. விரோதிகள் அபிவிருத்தி அடைவது நமக்கு தீமையல்லவா? அவர்கள் நம்மை நிச்சயமாக அழித்து விடுவார்கள். நாம் அவர்களுக்கு செய்ய பார்த்தது நிறைவேறவில்லை. நிறைவேறாத காரியங்கள் நமக்கே பெரிய அபாயமாகும். எப்படியாவது நாம் அவர்களை அழித்து விட வேண்டும். இல்லாவிடில் நாம் கெட்டுப்போவோம். இதற்கு யோசனை செய்வீராக என்றார்கள். மகனே, நீ சொல்வது உண்மை. ஆனால் நம்முடைய கருத்து விதுரனுக்கு தெரியக்கூடாது. அதற்காகத்தான் நான் அவனிடம் அவ்வாறு நடந்து கொண்டேன். இப்போது செய்யத்தக்கது என்னவென்று உங்கள் யோசனையை சொல்லுங்கள், பார்ப்போம் என்றான் திருதராஷ்டிரன். எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. கவலையில் சிக்கி தடுமாறுகிறேன். என் புத்தி பலவாறாக ஓடுகிறது. இந்த பாண்டவர்கள் ஐவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்லர். மாத்ரிகுமாரர்களும் மற்ற மூவரும் எப்படியாவது விரோதம் மூட்டிவிடுவது ஒரு வழி. துருபதனுக்கு திரவியம் நிறைய கொடுத்து அவனை நம்முடைய கட்சியில் எப்படியாவது சேர்த்து கொள்ள பார்க்கலாம். தன் மகளை பாண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரணத்தினாலேயே நாம் அவனை சிநேகம் செய்ய முடியாமல் போகாது. தனத்திலும் பலத்தினாலும் நாம் ஆகாத காரியத்தை கூட செய்து முடிக்கலாம் என்றான் துரியோதனன். இவ்வாறு துரியோதனன் சொன்னதை கேட்ட கர்ணன் நகைத்தான். இது வீண் பேச்சு என்றான். எவ்விதத்திலாவது யுக்தி செய்து அந்த பாண்டவர்கள் இங்கே வந்து நம்முடைய வசத்தில் இருக்கும் ராஜ்யத்திற்கு உரிமை கோராமல் செய்ய வேண்டும். பிராமணர்களை துருபதன் நகரத்திற்கு அனுப்பி அங்கே வதந்திகளை உலாவச் செய்யலாம். பல பேர் தனித்தனியாக போய் பாண்டவரிடம் சொல்லட்டும். அஸ்தினாபுரத்திற்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அபாயம் நேரிடும் என்று பலர் சொல்லி பயம் உண்டாக்கினால் பாண்டவர்கள் இவ்விடம் வராமல் இருப்பார்கள் என்றான் துரியோதனன். அதுவும் உபயோகமற்ற யோசனை என்றான் கர்ணன். மறுபடியும் துரியோதனன், திரௌபதியை கொண்டு பாண்டவர்களுக்குள் விரோதம் உண்டாக்க முடியாதா? இயற்கைக்கு மாறாக பல புருஷர்கள் ஒரு ஸ்திரீயை மணந்திருக்கிறார்கள். இது நமக்கு பெரும் வசதி தருகிறது. காமவேத நிபுணர்களை கொண்டு அவர்களை மனத்தில் சந்தேகத்தை கிளப்பிவிடலாம். நிச்சயமாக பலன் பெறுவோம். அழகான பெண்களை தேடி குந்தி புத்திரர்களில் சிலரை ஏமாற்றி திரௌபதியை இவர்கள் மேல் வெறுப்பு கொள்ள
செய்யலாம். இவர்களில் யாராவது ஒருவன் பேரில் திரௌபதிக்கு விரோதம் ஆரம்பித்தால் அவனை நாம் ஹஸ்தினாபுரத்திற்கு கூப்பிட்டழைத்து மேலே செய்யக்கூடிய தந்திரங்களை செய்யலாம் என்றான். கர்ணன் இதற்கும் நகைத்தான். துரியோதனா, உன்னுடைய யோசனைகள் எதுவும் சரியில்லை. இந்த பாண்டவர்களை தந்திரத்தினால் ஜெயிக்க முடியாது. இவ்விடம் அவர்கள் இருந்த காலத்தில் இறகு முளைக்காத பறவை குஞ்சுகள் போல் இருந்தார்கள். அப்போதும் கூட நம்மால் அவர்களை ஏமாற்ற முடியவில்லையே. இப்போது அவர்கள் அனுபவம் மிகுந்த வேறு அரசனிடம் சரண் புகுந்திருக்கிறார்கள். உன்னுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு தெரிந்து போயிற்று. தந்திரங்கள் இனிமேல் உதவாது. அவர்களை மித்திரபேதம் செய்து ஜெயிப்பது மிகவும் அசாத்தியம். துருபதராஜன் யோக்கியவான். அவனை விலைக்கு வாங்க முடியாது. பாண்டவர்களை ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டான். திரௌபதியும் அவர்கள் பேரில் ஒரு நாளும் வெறுப்பு கொள்ள மாட்டாள். ஆகையால் நமக்கு இருக்கும் வழி ஒன்றே. இவர்களுடைய பலம் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு முன் நாம் இவர்களை தாக்கியும் யுத்தம் செய்தும் அழித்து விடுவதே வழி. அவர்களுடன் இன்னும் வேறு பல சிநேகிதர்கள் சீக்கிரத்தில் சேர்ந்து விடுவார்கள். அதற்கு முன் தாக்க வேண்டும். கிருஷ்ணன் யாதவ சேனையோடு துருபதனுடைய தேசம் வந்து சேர்வதற்கு முன் நாம் பாண்டவர்களையும் துருபதனையும் தாக்கி அழித்து விட வேண்டும். துருபதன் எதிர்பார்க்காமல் இருக்கும்போதே நாம் அந்நகரத்தை தாக்க வேண்டும். பராக்கிரம முறையே சத்திரியர்களுக்கு சிறந்த முறை. அதை கையாள வேண்டும். தந்திரங்கள் வீணாகும் என்றான் கர்ணன். கர்ணன் சொன்னதை கேட்ட திருதராஷ்டிரன் ஒன்றும் நிச்சயம் செய்ய முடியாதவனாகி பீஷ்மரையும் துரோணரையும் அழைத்து ஆலோசிக்கலானான். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்த பீஷ்மரை பார்த்து திருதராஷ்டிரன், பீஷ்மரே, பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறதாக இப்போது தெரிகிறது. பாஞ்சால தேசத்தில் துருபதனிடம் இருக்கிறார்கள். என்ன செய்யலாம் என்று கேட்டான். அந்த வீரர்களோடு சமாதானம் செய்து கொண்டு ராஜ்யத்தில் பாதியை அவர்களுக்கு கொடுப்பதுதான் கிரமம். இதுதான் நாட்டிலுள்ள ஜனங்களுக்கெல்லாம் விருப்பம். குலத்தின் பெயரை காப்பாற்றவும் இதுவே வழி. அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிந்ததை பற்றி ஊரில் பலவாறாக பேசி வருகிறார்கள். உண்மையில் எல்லோரும் குற்றம் சொல்லுகிறார்கள். இப்போது நீ பாண்டவர்களை அழைத்து பாதி ராஜ்யம் கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தால் அந்த பழி நீங்கும். இதுவே நான் தரும் யோசனை என்று தர்மமும் நீதியும் அறிந்த பீஷ்மர் சொன்னார். துரோணரும் அவ்வாறே சொன்னார். நல்ல தூதனை அனுப்பி சமாதானம் பேசி அவர்களை வரவழைத்து யுதிஷ்டனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து அவனுக்கு பாதி தேசம் கொடுத்து விடுவதே மேலான யோசனை என்று அவரும் சொன்னார். இதை கேட்டு கொண்டிருந்த கர்ணனுக்கு கோபாவேசம் வந்தது. அவனுக்கு துரியோதனனிடம் அளவு கடந்த நட்பு. பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தரும் யோசனை அவனுக்கு பிடிக்கவில்லை. திருதராஷ்டிரனை பார்த்து அவன் சொன்னதாவது: உம்மிடத்தில் பொருளும் அந்தஸ்தும் பெற்ற துரோணர் இவ்விதம் யோசனை சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. மந்திரிகளுடைய யோக்கியதையை நன்றாக ஆராய்ந்துதான் அவர்கள் சொல்லும் யோசனையை அரசன் பரிசீலனை செய்ய வேண்டும். பேச்சுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து விடக்கூடாது. இவ்வாறு கர்ணன் சொன்னதை கேட்ட துரோணருக்கு பெருங்கோபம் வந்தது. துஷ்டனே, நீ அரசனுக்கு துர்மார்க்கத்தை உபதேசிக்கிறாய். மரியாதை தவறி பேசுகிறாய். நானும் பீஷ்மரும் சொன்னதை திருதராஷ்டிரன் கேட்காமல் போனால் கௌரவர் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் என்பது நிச்சயம் என்றார். பிறகு திருதராஷ்டிரன் விதுரனை கேட்டான். குலத்திற்கு தலைவரான பீஷ்மரும் ஆசிரியரான துரோணரும் சொன்ன யோசனை மேலானது. அறிவில் சிறந்த அவர்கள் யோசனையை புறக்கணிக்க வேண்டாம். அவர்கள் எந்த காலத்திலும் நமக்கு நன்மையே செய்து வந்தவர்கள். துரியோதனன் முதலியவர்களைப் போலவே உமக்கு பாண்டவர்களும் புத்திரர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு தீங்கிழைக்க யாராவது யோசனை சொன்னால் அவர்கள் குலத்தை கெடுக்க வந்தவர்கள் என்று நீ கருத வேண்டும். துருபதனும் அவன் புத்திரர்களும் கிருஷ்ணனும் அவரை சேர்ந்த யாதவர்களும் பாண்டவர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கிறார்கள். அவர்களை யுத்தத்தில் வெல்ல முடியாது. கர்ணன் சொல்லும் யோசனை பயனற்றது. பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் வைத்து அவர்களை கொல்ல பார்த்ததாக பழி நம் பேரில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழியை முதலில் நீக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நகரத்திலும் நாட்டிலும் உள்ள ஜனங்கள் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை கேட்டு மகிழ்ந்து அவர்களை மறுபடியும் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறார்கள். துரியோதனனுடைய பேச்சை கேட்க வேண்டாம். பீஷ்மர் சொன்னதை செய். கர்ணனும் சகுனியும் சிறுவர்கள். இவர்களுக்கு ராஜநீதி தெரியாது. இவர்கள் சொல்லும் யோசனைகள் பயன் தர மாட்டா என்றான் விதுரன். முடிவில் திருதராஷ்டிரன் பாண்டு புத்திரர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்து சமாதானமாக போவதாக தீர்மானித்தான். பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்து வர பாஞ்சால தேசத்திற்கு விதுரனை அனுப்பினான்.
பல வகை ரத்தினங்களையும் ஏராளமான தானியங்களையும் எடுத்துக்கொண்டு விதுரன் துருபதனுடைய நகரத்திற்கு விசையான வாகனத்தில் ஏறிச் சென்றான். துருபதனை கண்டு கிரமப்படி மரியாதை செய்து பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பித் தர வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சார்பாக விதுரன் கேட்டுக்கொண்டான். துருபதனுக்கு சந்தேகந்தான். அவன் திருதராஷ்டிரனை நம்பவில்லை. பாண்டவர்கள் இஷ்டம் எவ்வாறோ அவ்வாறே செய்யலாம் என்றான். விதுரன் குந்தி தேவியிடம் சென்று அடிபணிந்தான். விசித்திர வீரியனுடைய புத்திரனே, என் குழந்தைகளை நீ காப்பாற்றினாய். இவர்கள் உன் குழந்தைகள், உன்னையே நம்பியிருக்கிறார்கள். நீ எவ்விதம் சொல்கிறாயோ அவ்வாறு செய்வோம் என்றாள் குந்தி. அவளுக்கும் சந்தேகமே. பெற்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டாள். விதுரன், குந்தியே, உன் மக்களுக்கு அழிவு கிடையாது. அவர்கள் ராஜ்ய பட்டாபிஷேகம் அடைவார்கள். உலகத்தில் பெரும் கீர்த்தி பெறுவார்கள். வா போவோம் என்று சமாதானப்படுத்தினான். முடிவில் துருபதன் அனுமதியின் பேரில் எல்லோரையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான். தெருக்கள் எல்லாம் ஜலம் தெளித்து மலர் தூவி அலங்கரிக்கப்பட்டிருந்த அஸ்தினாபுரத்திற்குள் பாண்டவர்கள் திரௌபதியுடனும் தாயார் குந்தி தேவியுடனும் பிரவேசித்தார்கள். ஜனங்களின் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடிற்று. மந்திராலோசனையில் முடிந்தபடியே பாதிராஜ்யம் பாண்டவர்களுக்கு தரப்பட்டது. யுதிஷ்டனுக்கு முறைப்படி ராஜ்யாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் பெற்ற யுதிஷ்டனை திருதராஷ்டிரன் ஆசீர்வதித்தான். என் சகோதரன் பாண்டு இந்த ராஜ்யத்தை விருத்தி செய்தான். அவன் மகனாக நீயும் கீர்த்தி பெற்று சுகமாக இருப்பாயாக. பாண்டுராஜன் என் கட்டளையை எப்போதும் சந்தோஷமாக செய்து வந்தான். அவ்வாறே நீயும் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும். என் மக்கள் துராத்மாக்கள், அகங்காரம் கொண்டவர்கள். இவர்களுடைய உங்களுக்கு விரோதம் வராமல் இருப்பதற்காக நான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் காண்டவ பிரஸ்தத்திற்கு போய் அங்கே உங்கள் ராஜதானியை அமைத்து கொள்ளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் புரூரவசும் நகுஷனும் யயாதியும் அந்த நகரத்தில்தான் இருந்து ராஜ்யபாரம் வகித்து வந்தார்கள். நம்முடைய வம்சத்திற்கு அதுதான் புராதன ராஜதானி. அதை நீ புனருத்தாரணம் செய்து புகழ் பெறுவாய் என்றான். இவ்வாறு திருதராஷ்டிரன் யுதிஷ்டனுக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னான். பாண்டவர்களும் பாழாக கிடந்த காண்டவ பிரஸ்தத்தை நிபுணர்களை கொண்டு புதுப்பித்து மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டி இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சூட்டி உலகமெல்லாம் வியக்கும்படியாக அழகிய புதுநகரம் உண்டாக்கினார்கள். அவ்விடத்தில் பாண்டவர்கள் 23 வருஷம் தருமம் தவறாமல் அரசு புரிந்து கொண்டு தாயாருடனும் திரௌபதியுடனும் சுகமாக இருந்து வந்தார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.